Sejak mulai. Okay, so we have been talking about the simple present tense. So இந்த simple present tense வந்து 5 சந்தர்ப்பங்களை நாங்கள் பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். Right? So first one வந்து regular activities. வழமையா நடக்கிற விஷயங்களை பற்றி காய்க்கிறது பயன்படுத்துவோம். ரெண்டாவது habitual actions. Habitual actions means பழக்க வழக்கங்களை பற்றி காய்க்கிறது பயன்படுத்துவோம். மூன்றாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜென்ரல் or யூனிவர்சல் ட்ரூத்ஸ், பொதுவான உண்மைகள் அல்லது கொள்கைகள்னு சொல்லுவோம். அப்ப அதுகளை பற்றி சொல்றதுக்காக பயன்படுத்துவோம். நாலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் நியூஸ் பேப்பர் ஹெட்லைன்ஸ், பத்திரிகைகள்ல அல்லது நியூஸ் ஹெட்லைன்ஸ், செய்திகளை வர தலைங்களுக்கு நாங்கள் இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை பயன்படுத்துவோம். அஞ்சாவதா பார்த்தீங்கன்னு சொன்னால் கமெண்ட்ரிஸ், நேரடியாக ஒரு விடயம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அதை நாங்கள் அறிவிச்சு கொண்டிருக்கும் பொழுது இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை பயன்படுத்தி கொள்வோம். அப்போ ஆக 5 சந்தர்ப்பங்களில் இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை நாங்கள் யூஸ் பண்ணிக்கொள்கிறோம். அதே நேரம் பார்த்தோம்னு சொன்னால் இங்கே ஒரே ஒரு விஷயம் கவனிக்க வேணும். இஃப் த சப்ஜெக்ட் இஸ் he or she or it, you have to add s or es or ies with the verb stem. But if the subject is I or you or we or they or plural, right? Here you don't need to add anything. You can directly use the verb stem, right? அப்ப நாங்கள் டிரெக்டாகவே இந்த வேர்பை பயன்படுத்தி கொள்ளக்கூடியதாக இருக்கு, ரைட்? ஓகே, அதே விஷயத்தை தான் எங்களுக்கு இந்த நோட்ஸ்லையும் தந்திருக்கிறாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா சொன்னா உங்களுக்கு விளங்கும். அப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூசேஜஸ் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தினது தான் அங்கேயும் தந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சர், சப்ஜெக்ட், வேர்ப் ஸ்டெம், ஆப்ஜெக்ட் ஓ கம்ப்ளிமெண்ட், அதுக்குள்ள நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தின நோட்ஸ் மாதிரி இருக்குது. பார்ப்போம். அபி, கேன் யூ ரீட்? எதுல இருங்க சார்? அந்த ஒரேஞ்ச் கலர்ல இருக்கிறது ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல. If the subject of the sentence is he or she or it in simple present tense, you have to add so, es or ies with the verb stem. Examples. He goes to school every day. Mala works in a hotel. It runs fast. Continue. If the subject of the sentence is I or you or we or they in simple present tense, you don't have to add anything with the verb stem. I get up early in the morning. They play cricket in the evening. Students learn many things from their friends. We often hum here. Right, very good. அப்ப நாங்கள் பார்த்த விஷயம் இங்க எங்களுக்கு நோட்ஸ்ல தந்திருக்கிறாங்க இல்லையா? ரைட். அப்ப நான் இப்போ உங்கள்ட்ட கேட்கிற கொஸ்டின் என்னண்டா, வாட் டு யூ டூ இன் த மார்னிங்? காலையில நீங்க என்ன செய்யறீங்க? ரைட். ஸோ வாட் டு யூ டூ இன் த மார்னிங்? ரைட். வாட் டு யூ டூ இன் த மார்னிங்? காலையில நீங்க என்ன செய்யறீங்க? ரைட். ஓகே, அப்ப இந்த கொஸ்டனுக்கு அப்படி நாங்கள் ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ரைட். ஸோ நான் ஒரு சாம்பிள் உங்களுக்கு சொல்றேன், வடிவா லிசன் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இஃப் யூ வாண்ட் டு கனெக்ட் த சென்டென்சஸ் ஒன் ஆஃப்டர் தி another, யூ ஹேவ் டு யூஸ் த கனெக்டிவ்ஸ். அதாவது வாக்கியங்களை இணைக்கிறதுக்காக நாங்கள் பயன்படுத்துகிற சொற்களை கனெக்டிவ்ஸ் சொல்லுவோம். என்னென்ன சொல்? தென் என்று சொல்லி சொல்லுவோம். பிறகு ஆஃப்டர் தட், அதற்கு பிறகு. அதே போல பார்த்தீங்கன்னு சொன்னா நெக்ஸ்ட், ரைட்? இப்படியான வேர்ட்ஸ்களை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியும். ஓகே, அப்போ உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன். ஐ யூஸ்வலி கெட் அப், I usually get up at
5:30 AM. நான் வளமையா காலையில் 5:30க்கு எழும்புறேன் நான். அப்ப அது என்னென்று சொல்ல போறேன்? ஐ யூஸ்வலி கெட் அப் அட் 5:30 AM. அதுக்கப்புறம் என்ன செய்யறேன்னா, தென் ஐ பிரஷ் மை டீத் அண்ட் ஹாவ் அ பாத். ரைட்? அப்ப நான் அதுக்கு பிறகு பல் துலக்கி குளிப்பேன். ஆஃப்டர் தட் ஐ ட்ரிங்க் a cup of tea and read the news on social media, right? அதுக்கப்புறம் நான் டீ குடிச்சு அதே நேரத்தில் நியூஸும் வாசிக்கிறேன், ரைட்? ஓகே, தென் ஐ கெட் ரெடி ஃபார் மை ஒர்க் and go to my office at 8 o'clock. அதுக்கப்புறம் நான் ரெடி ஆயிட்டு வேலைக்கு நான் இந்த ஆஃபீஸுக்கு 8 மணிக்கு போவேன். ஐ ஸ்டார்ட் மை ஒர்க் and continue until 10:30 AM. Then I have a cup of tea with my friends and continue the work. ஓகே, அப்ப நீங்க காலையில என்ன செய்றீங்க? What do you do in the morning? காலையில நீங்க என்ன செய்றீங்கன்றதுக்கு நான் இங்க சாம்பிள் தந்திருக்கேன், ரைட்? வாசிச்சு பார்ப்போம் திருப்பி வருதா? I usually get up at 5:30 AM. நான் வழமையா காலையில 5:30 கிளம்புறேன் நான். Then I brush my teeth and have a bath. அதுக்கப்புறம் நான் பல் துலக்கி குளிக்கிறேன் நான். After that, I drink a cup of tea and read the news on social media. அதுக்கப்புறம் நான் டீ குடிச்சிட்டு, ரைட், இந்த சோஷியல் மீடியாவில் நான் செய்திகளை வாசிப்பேன். Then I get ready for my work and go to my office at 8 o'clock. அதுக்கப்புறம் நான் வேலைக்கு ரெடி ஆயிட்டு ஆஃபீஸுக்கு 8 மணிக்கு போவேன். I start my work and continue until 10:30 AM. நான் இந்த வேலையை தொடங்கி 10:30 வரைக்கும் செய்வேன். Then I have a cup of tea with my friends and continue the work. அதுக்கப்புறம் நான் என் ஃப்ரெண்ட்ஸோட டீ குடிச்சிட்டு தொடர்ந்து இந்த வேலையை செய்வேன். கிளியரா? Okay, so now I'm going to give you the chance, right? You can tell me, what do you do in the morning? நீங்க காலையில என்ன செய்றீங்க? Just think about yourself, right? பழமையா நீங்க காலையில என்ன செய்றீங்க? அதுக்கப்புறம் நாங்கள் ஆஹ், ஒவ்வொருத்தரா யோசிச்சு பாருங்க. காலையில எத்தனை மணிக்கு கிளம்புங்க, அதுக்கப்புறம் என்ன செய்யணும், அதுக்கப்புறம் என்ன செய்யணும், அதுக்கப்புறம் என்ன செய்யணும். அதை நீங்க வாக்கியமாக்கிட்டு இந்த தென் ஆஃப்டர் தட் நெக்ஸ்ட் அப்படியான வரிசையில போட்டு ஜாயின் பண்ணிக்கொண்டீங்கன்னா சரி. ஓகேயா? ரைட். ஸோ நான் உங்களுக்கு ஒரு 3 minutes தாரம் ப்ரிப்பேர் பண்ணிக்கொள்ள, நீங்க 3 minutes ரெடி ஆன பிறகு கையெழுத்தி கொள்ள முடியும்.
Okay, Hajara, you can start. I wake up early in the morning, then I brush my teeth and wash my face. After that, I have a cup of tea and check my phone. Next, I head out to work or school. Okay, thank you. Yes, Oxford 55167. I usually wake up at 5 a.m. I prepare my bed and wash my face. Then I brush my and teeth. Then I prepare a hot cup of tea. I love to read newspaper. Then I do uh, cleaning of house and keep the things proper orders. After work, I prepare a healthy breakfast for my family. Okay, very good. Very good try. What about others? Don't worry about the mistakes. பிளவிடுவோம்னு யாரும் யோசிக்க வேணாம். ட்ரை பண்ணுங்க. ரைட்? எஸ், அபி. I usually wake up at 6 a.m. Then I brush my teeth and wash the face. Next, I drink cup of tea. After that, I learn subjects. Then I bath and ready. After that, I go to school at 7:15 a.m. Okay, very good. Henderson. I usually get up at 6:30 a.m. Then I brush my teeth and have bath. After that, drink a cup of tea and social media. I will search social media news and everything. After then I get ready to go my factory and work my usual program, usual works of everything. After uh, Okay, Victoria. Fatima Visna, Dilakshin. Platsika. Lakshmi, Takshana. Jodika. Nilani. Danushika, Rajini, Ragini. Why don't you try? Make use of the chance. கிடைக்கிற சான்ஸை பயன்படுத்திக் கொள்ளுங்க. ரைட்? அப்போ இங்கே நீங்கள் கரைக்கும் பொழுது பிள்ளை என்னன்னா திருத்தி விடுங்க. அப்போ இங்கே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் வெளியில் போய் கரைக்க மாட்டீங்க. ரைட்? ஸோ ட்ரை. எஸ், மகாலட்சுமி. I usually get up at 6 a.m. Then I brush my teeth and have a face. After that, I drink a cup of tea and I cooking in the breakfast. Then I prepare my breakfast. When I prepare my breakfast. Okay, very good. Lakshmi. Thank you, sir. I usually get up I 6 usually get a.m. up. Then I usually get up 6 a.m. Then I brush my teeth and wash my face and body. After that, I drink hot water. After ready to my work, I get ready for my work. I get ready to my work. Go to 7 a.m. After that, I had my breakfast and continue work. Okay, very good. Danishika. I usually get up 5:30, then 10 minutes reading the book, then I brush my teeth and have a bath.
After that cup of tea, I then drink a cup get of ready. tea. Cup of tea. I get ready of my work 8 o'clock. Okay, very good. Krishna, I usually get up at 4 a.m. Then I brush my teeth and have a bath. After that, I eat the sahar. Then I pray and recite the Holy Quran. Then I get ready for my work at home. I start my work continue until 9:30 a.m. okay, good. Dilani, I am usually get up 6 a.m. Then I am brush my teeth I am and wash my face. I. I brush my teeth and wash my face. After I drink a cup of tea, then I am get ready to go my work. Okay, very good. Tanushka, Tanushka, kindly turn on your mic and speak. I usually get up at 5:45 a.m. Then I brush my teeth. I have a bath. சார் கடவுளை கும்பிடுன்னு சொல்றது என்ன சார் சொல்றேன்? And pray. I pray God that I drink cup of tea. I get ready for my work and I go to office at 8 o'clock. Okay, very good. What about others? Try பண்ணி பாருங்க. Don't worry about the mistakes. விடுவோம் என்று நீங்கள் யோசிக்க வேணாம். ட்ரை பண்ணி பாருங்க. உங்களால் முடியும். விழாவிட்டால் நான் திருத்துவேன். எஸ், டிலக்ஷன். Get up 8 a.m. Then I brush my teeth and wash my face. After I drink a cup of tea and see the phone. Then I get ready for my work at home. Then I have a cup of tea with my family. Okay, very good. வேற யாரும் ட்ரை பண்ணி பார்க்க போறீங்கன்றாங்க? Rajini, yes. Usually at 5 o'clock a.m. Then off my phone alarm. After that, clean my room. Then fresh up my body. After lighting time for prayer room. Then 5 minutes prayer. Then after I get ready for my work 8 a.m. Start my work continuous 10, Okay, very good. 10 o'clock. Then I have a cup of tea with my office staff. So then continue my way. My work. Okay, thank you. வேற யாரும் ட்ரை பண்ணி பார்க்க போறீங்களா? ரைட், அப்ப பாருங்க, நான் உங்களுக்கு இன்னும் ஷேர் பண்ணல டே 13, ரைட்? அதை நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் போட்டு காட்டுறேன். அப்போ இந்த டே 13க்குரிய பிடிஎஃப்ல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இருக்குது. வாட் டூ யூ டூ எவ்ரிடே. அப்போ நாங்கள் பார்த்தோம் என்ன, வாட் டூ யூ டூ இந்த மார்னிங், காலையில் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்றது மட்டும்தான் பார்த்தேன். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக இருக்கு. காலையில் எழும்புறதுலேருந்து பின்னர் நித்திரை போகிறது வரைக்கும் என்ன செய்யறேன்னா என்றதை ஒரு சாம்பிளாக நான் இங்கே தந்துருக்கேன், ரைட்? ஸோ அதற்காக வாசித்து பார்ப்போம். அபி, கேன் யூ ரீட் இட்? I usually get up at 5:30 a.m. Then I brush my teeth and have bath. After that, I drink a cup of tea. Then I go to temple and worship the Lord Shiva. After that, I get ready for my work
and have my breakfast. Then I go to my office and start my work. I continue my work until 12:30 p.m. Then I have my lunch together with my colleagues. colleagues. After that, I continue my work till 4:30 p.m. Then I return my home and relax for some times. After that, I do some work at my home and have bath. Then I watch TV and talk with my family members. After that, I have my dinner with my family. Then I use social medias and go to bed around 10:30 p.m. ஓகே ரைட். அப்ப இதுல உங்களுக்கு நியூ வேர்ட்ஸ் உண்டு. இந்த கலீக்ஸ்ன்றது ஒரு நியூ வேர்டா இருக்கலாம் நினைக்கிறேன். கலீக் அல்லது கலீக்ஸ் அப்படின்னு சொன்னா யார்? யாரு சொல்றாங்க கலீக்ஸ்? கூட வேலை சக பணியாளர்கள் கூட வேலை நாங்கள் செய்யறது. கலீக்ஸ் சொல்லி சொல்லுவோம். சரியா? ரைட். ஸோ இப்போ இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல நாங்கள் என்ன முக்கியமான இதை பார்த்துருக்கிறோம். அப்படி ஒரு பாசிட்டிவா ஒரு வாக்கியத்தை உருவாக்கலாம் என்று சொல்லுவோம். ரைட். அப்ப பாருங்க, நெகட்டிவ்ல நாங்கள் ஒரு வசனத்தை சொல்லுவோம். அப்ப எங்களுக்கு அங்க என்ன தேவைப்படுது? we need the helping verb. அப்ப நெகட்டிவ்ல ஒரு வாக்கியத்தை நாங்கள் இங்க சிம்பிள் ப்ரெசன்ட்ல யூஸ் பண்ண போறோம்டா we need the helping verb. ரைட். அப்ப எங்களுக்கு ரெண்டு செட் இருக்கு சப்ஜெக்ட்ஸ். ஒன்று வந்து ஐயூவி டே என்ற ஒரு செட் இருக்குது, மற்றது ஹீ ஷீட்ன்றது செட் இருக்குது இல்லையா? அப்ப இந்த ஐயூவி டேக்கு நாங்க யூஸ் பண்ண போற ஹெல்பிங் வேர்ப் வந்து டோன்ட். ரைட். அப்ப டோன்ட்டோட வேர்ப் ஒன்னை யூஸ் பண்ணி கொள்வோம். அதே நேரம் மற்றது என்ன, ஹீ ஷீட்ன்ற ஒரு செட் இருக்கு இல்லையா? அப்ப அதுக்கு நாங்க யூஸ் பண்ண போறது டசன்ட். அப்ப டசன்ட்டோட நாங்கள் இங்க வேர்ப் ஒன்னை யூஸ் பண்ணிக்கொள்ள போறோம். இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, தே பிளே கிரிக்கெட் இன் தி ஈவினிங். அப்ப இது நாங்க நெகட்டிவா மாத்தக்குள்ள என்னன்னு வர போகுது? They don't play cricket in the Don't Very they good. play They cricket? don't play cricket In the evening. in the evening. in They the don't evening. play cricket in the evening. அவங்க பின்னாடில கிரிக்கெட் விளையாடுறாங்க. ரைட். அதே போல இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். He works in Colombo. என்னன்னு பாத்துறீங்க? He don't He work. doesn't work in work Colombo. in He He doesn't work He in doesn't he Doesn't doesn't work. works or Works work. in Which is correct? work. 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 Okay. Work. Verb one இல்லையா? அப்ப இங்க நாங்க verb-ஓட SEA சொன்னோம், இங்க வராது நெகட்டிவ் ஃபார்ம்ல. அப்ப so he doesn't work in Colombo. அவர் கொழும்புல வேலை செய்யறல. ரைட். இப்ப கிளியரா அப்படி நாங்க ஒரு நெகட்டிவ்ல ஒரு வாக்கியத்தை சொல்லுவோம்னு சொல்லி Yes, sir. ரைட். அப்படியே வருவோம் கொஸ்டின் ஃபார்முக்கு. கொஸ்டின் ஃபார்முக்கு வரக்குள்ள நாங்க என்ன செய்வோம்டா, டூ அல்லது டோன்ட்ன்றதை, அதே போல டஸ் அல்லது டசன்ட் என்றதையும் நாங்கள் சப்ஜெக்டுக்கு முன்னால கொண்டு வந்து போடும் பொழுதோ இங்க கொஸ்டினாக உருவாகும். அப்ப பாருங்க, தே பிளே கிரிக்கெட் இன் தி ஈவினிங். அவர்கள் மாலையில் கிரிக்கெட் விளையாடுகிறார்கள். தே டோன்ட் பிளே கிரிக்கெட் இன் தி ஈவினிங். அவங்க பின்னத்துல கிரிக்கெட் விளையாடுறாங்க. இது பாசிட்டிவும் நெகட்டிவ். இப்ப நாங்க கேட்கணும், அவங்கள் பின்னத்துல கிரிக்கெட் விளையாடுறவங்களா என்று கேட்போம். ரைட். அவங்க பின்னத்துல கிரிக்கெட் விளையாடுறவங்களா என்னன்னு கேட்பீங்க. Do Do they play they cricket in the evening? Do they play cricket play cricket In the evening. in the in the evening? morning? Right. Evening. Do they play cricket in the evening? அவங்க பின்னத்துல கிரிக்கெட் விளையாடுறவங்களா?
அவங்க பின்னேரத்துல கிரிக்கெட் விளையாடுற இல்லையா என்று கேட்கணும். நெகட்டிவ்ல Don't play cricket in Don't the they evening. play they cricket play in cricket in the evening? ரைட். டோன்ட் Don't தே பிளே கிரிக்கெட் cricket in The evening. the evening? வெரி குட். டோன்ட் தே பிளே கிரிக்கெட் இன் தி ஈவினிங். அவங்க In the பின்னேரத்துல கிரிக்கெட் விளையாடுற இல்லையா? ஓகே. ஓகே, அப்ப இதுக்கு நாங்க ஆன்சர் பண்ணணும். விளையாடுறவங்க என்னன்னு சொல்லுவீங்க? Yes, I do. No, no. Yes, 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 they do. Yes, அவங்க So they do. விளையாடுறவங்க. உங்கள்ட்ட கேட்கல நீங்க கிரிக்கெட் விளையாடுறீங்களான்னு. அவங்க கிரிக்கெட் விளையாடுற இல்லையா? விளையாடுறவங்க. எஸ் தே டு. இல்ல அவங்க கிரிக்கெட் விளையாடுற இல்ல. No, they don't. No, no, they don't. They do. They No, do. they don't. Huh? இல்ல Okay. நான் ரெண்டு விஷயம் If you want to give the full answer, you could say yes, they play cricket in the evening. No, they don't play cricket in the evening. அப்ப இது என்ன full answer வரும். சரியல்லோ? ரைட். அதே போல பாருங்க மற்றதை பார்ப்போம். He works in Colombo. அவன் கொழும்புல வேலை செய்றான். He doesn't work in Colombo. அவன் கொழும்புல வேலை செய்யல. இப்ப நான் கேட்கணும் அவன் கொழும்புலையா வேலை செய்கிறான் என்னன்னு கேட்பான்? does he work does he Does work he in work He work in in Colombo? Colombo. அவன் கொழும்புலையா வேலை செய்கிறான். அவன் கொழும்புல வேலை செய்யலையா? doesn't Doesn't he work Doesn't he he work work in Colombo? in Colombo. அவன் கொழும்புல வேலை செய்யல. Doesn't he work in Colombo? அப்ப இங்க நாங்க என்ன ஆன்சர் பண்ண போறோம்? Yes, yes, he Yes, does. he does. he does. ஓகே. அவன் கொழும்புல வேலை செய்யறான். Yes, he does. இல்ல அவன் கொழும்புல வேலை செய்யல. No, he he does No, doesn't he no, he doesn't. இல்ல அவன் வேலை செய்யல கொழும்புல. ரைட், ஓகேயா? அப்ப இப்படித்தான் நாங்கள் இங்க சொல்லுவோம். அப்ப நீங்க சிக்கன் சாப்பிடுற நீங்களா என்னன்னு கேட்பீங்க? do you eat chicken? You eat the chicken. They eat the chicken. ஓகே, do you eat chicken? ஓகே, நீங்க எக்ஸசைஸ் செய்யறது இல்லையா? Do you நீங்கள் exercise? எக்ஸசைஸ் செய்யற இல்லையா? Don't Do you you Don't you exercise? exercise நீங்கள் எக்ஸசைஸ் செய்யறது இல்லையா? Don't you exercise? நீங்க ஒவ்வொரு நாளும் எக்ஸசைஸ் செய்யற இல்லையா? Don't you exercise daily? அவன் இங்கு வாரவனா? does he come here? வெரி குட். Does he does come come here? here அவன் இங்க வாரவனா? உங்களோட அப்பா உங்களுக்கு பேசுற இல்லையா? கோவத்துல பேசுற இல்லையா? உங்களுக்கு Doesn't அப்பா- Your doesn't your father your father your father talking scold you? உங்களோட அப்பா உங்களுக்கு பேசுற இல்லையா? Doesn't your father scold you? நீங்க டிவி பாக்குற நீங்களா? do you Watch the TV. do you watching watch the Do you TV? watch TV? Watch the TV. The TV. Do you watch TV? Okay, right. அப்ப இங்க நான் சும்மா ஒரு 5 questions போட்டு இருக்கிறேன். Do you eat chicken? Don't you exercise daily? Does he come here? Doesn't your father scold you? Do you watch TV? Okay. அப்ப முதலாவதுக்கு என்ன ஆன்சர் பண்ணுவீங்க? Do you eat chicken? Yes, yes I I eat chicken. Yes, Yes, I I do. eat. ரெண்டாவது, don't you exercise daily? No, No, I I don't. don't. no I don't Otherwise, yes, I do.
Does he come here? அவன் இங்க வாரவனா? Yes. Yes, he does. No, he doesn't. Otherwise, yes, he does. உங்களுக்கு full answer சொல்ல போறீங்களா? Yes, he often comes here. ஓ, அவன் இங்க அடிக்கடி வாரான். No, he doesn't come here. இல்ல, அவன் இங்க வாரதே இல்ல. Doesn't your father scold you? உங்களோட அப்பா உங்களுக்கு பேசுற இல்லையா கோவத்துல? Yes. No, doesn't. No, No, he doesn't. doesn't. No, No, he he doesn't. doesn't. அல்லது yes, he does. Father. Okay. அதே போல do you watch TV? நீங்க டிவி பார்க்கறீங்களா? Yes, I do. I do. Yes, I No, do. I don't. No, I don't. Don't. Okay, இப்ப clear எல்லாருக்கும்? Yes, sir. ஓகே, அப்ப நாங்கள் இங்க சிம்பிள் ப்ரெசன்டினுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் கொஸ்டின் ஃபார்ம் எல்லாம் பார்த்துருக்கிறோம். ஸோ இதுக்குரிய நோட்ஸ் வந்து நான் இன்றைக்கு உங்களுக்கு அனுப்புவேன். I will send it, right? What you have to do is day 12 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருக்குது, அது நம்ம பார்த்துட்டோம். டே 13 பார்த்தீங்கன்னு சொன்னா டே 13 பீரியட்ல what do you do every day என்றதுக்கு பதிவு இருக்குது. அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னா டே 14 பார்த்தீங்கன்னா அங்க நெகட்டிவ் ஃபார்ம் கொஸ்டின் ஃபார்ம்ஸ், ரைட்? அப்ப நெகட்டிவ் ஃபார்ம் அப்படி உருவாக்குறது, கொஸ்டின் ஃபார்ம் அப்படி உருவாக்குறது என்று சொல்லி அங்க எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, அதோட கொஸ்டின்ஸ் இருக்குது, ரைட்? அப்ப அந்த கொஸ்டின்ஸுக்கு நீங்க பதில் சொல்லி பழகிட்டு வரணும். அடுத்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணோடனே நான் அந்த கொஸ்டின்ஸோட தான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்ப எல்லாருமே ரெடியாக வரோம். அதே நேரம் what do you do every day? ஒவ்வொரு நாளும் நீங்க என்ன செய்றீங்க என்றத, ரைட்? விரும்பினாக்கள், நான் ஃபோர்ஸ் பண்ணல, விரும்பினாக்கள் யாராச்சும் நீங்க சொல்லி பார்க்க போறீங்க. ஃப்ரம் மார்னிங் டு ஈவினிங், இட் மீன்ஸ் until you go to bed, நீங்க நித்திரை போகும் வரைக்கும் என்ன செய்றீங்க, ரைட்? அப்ப அதை நீங்க ட்ரை பண்ணிட்டு வாங்க. விரும்பினா நீங்கள் அதையும் கிளாஸ்ல சொல்லி காட்ட முடியும். ஓகேயா? கிளியரா இது வரைக்கும்? Yes, sir. Clear. ரைட். இப்ப பாருங்க, நாங்க இப்ப அடுத்த டாபிக்குள்ள வரோம். The prepositions. அப்ப in Tamil we call it as இடைநிலை சொற்கள், ரைட்? அப்ப இந்த prepositions என்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எக்ஸாம்பிள் சொல்ல சொன்னா எல்லாருமே சொல்லுவீங்க இல்லையா? in, on, at, for, with, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அப்ப ஏன் நாங்கள் இந்த prepositions யூஸ் பண்றோம், எங்க எந்த preposition யூஸ் பண்ணணும்ன்றது கட்டாயம் தெரியும். அப்ப prepositions-ம் கிட்டத்தட்ட இந்த சொற்கள் மாதிரி தான், ஆனால் தனித்து நின்று பொருள் உணர்த்தார். இன்னெண்டா உள்ளே அது ஒரு வாக்கியத்துல வரக்குள்ளதான் அங்க அது அர்த்தம் கொடுக்கிறதாக இருக்கு. அப்ப இந்த prepositions வந்து it can be only one word, ஒரு சொல்லாக இருக்கலாம். it can be more than one word, ஒன்று சொல்லை விட அதிகமாக இருக்கலாம். இப்போதான் எடுத்து பாருங்க, இன்னென்று யூஸ் பண்றோம். எத்தனை சொல் இருக்கு இதுல? ஒரு சொல் இருக்கு, ரைட்? Where is the book? It is in the cupboard. Yes, your friend, he is in, right? அப்ப அங்க நாங்கள் இன்னென்று யூஸ் பண்றோம். அதே போல பாருங்க, in front of, இது என்ன? in front of தான். முன்பாக இல்லையா? in front of தான் முன்பாக. இப்ப எத்தனை சொல்லிருக்கு? 3 சொல்லிருக்கு. நான் ஒரு அர்த்தத்தை தான் கொடுப்பேன். இப்ப இந்த preposition பாத்தீங்கன்னு சொன்னா it can be only one word or it can be more than one word as a phrase. It does its function. அப்ப இந்த preposition என்றது என்ன செய்யும்? ஒரு வாக்கியத்துல ஒப்ஜெக்ட் செய்யும், அதோட வர மற்ற சொற்களை இணைக்கிறதாக இருக்கு, ரைட்? The preposition shows the relationship between the object and other words in a sentence.
ஒரு வாக்கியத்தில் இருக்கிற என்ன ஆப்ஜெக்ட் செயற்படு பொருளையும் மற்ற சொற்களையும் இணைக்கிறதாயிரும். இப்போ உதாரணத்தை பாருங்க, ஐ கோ ஸ்கூல் எவ்ரிடே. வாக்கியம் சரியா? ஐ கோ டு ஸ்கூல் என்ன? அப்ப ஐ கோ ஸ்கூல் எவ்ரிடேன்னு சொல்லிடுறாங்க. அப்ப அங்க என்ன சொல்லணும்? ஐ கோ டு ஸ்கூல் எவ்ரிடே. அப்ப ரெண்டுக்கும் அப்ப நான் ஒவ்வொரு நாளும் பாடசாலை போகிறேன் என்று சொல்லுவோமா? நான் ஒவ்வொரு நாளும் பாடசாலைக்கு போகிறேன். இது நல்லா இருக்கு. முதல் சொன்ன வசனம் சரியா இருக்கு, ரெண்டாவது சொன்னது சரியா இருக்கு. ஐ கோ ஸ்கூல் எவ்ரிடே. ஐ கோ டு ஸ்கூல் எவ்ரிடே. I go to school. ஐ கோ டு ஸ்கூல் எவ்ரிடே. அப்ப அங்க ப்ரிபசிஷன் கட்டாயம் தேவை. தமிழ்லையும் பாருங்க, நான் கடை போகிறேன். நான் கடை போகின்றேன். வாக்கியம் சரியா? No, sir. பிள்ளைங்க என்ன? அப்ப அங்க என்ன வந்திருக்கணும்? நான் கடைக்கு போகின்றேன். கடைக்கு போகின்றேன். அப்ப இங்க இந்த ப்ரிபசிஷன்ன்றது மிக மிக முக்கியமான ஒன்று. வித்தவுட் த ப்ரிபசிஷன் யூ கேனாட் மேக் த ஃபுல் சென்டென்ஸ் வித் அ மீனிங். அப்ப ப்ரிபசிஷன் இல்லாம நீங்கள் ஒரு பூரணமான வாக்கியத்தை அர்த்தத்தோட உருவாக்குறது கஷ்டமா இருக்கு. அப்ப இந்த ப்ரிபசிஷன்ல நிறைய இருக்குது. இன், ஆன், அட், ஃப்ரம், டு, பிட்வீன், அண்டர், above, into, onto, இதெல்லாம் நிறைய இருக்கு. அப்ப எங்களுக்கு இதை நாங்க பார்க்க